மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின், ஒரு தேசத்தின் கடமை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனால் இந்திய அரசின் உச்சநீதிமன்றம் இந்தியா சத்திரமல்ல என்று சொல்லுவது மாந்தநேயத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின், ஒரு தேசத்தின் கடமை. ஐநா பேரவை அதற்குரிய வழிகாட்டுதல்களை தருகிறது. குறிப்பாக மனித உரிமை கவுன்சில் அகதிகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உரிமைகள் குறித்து உலக நாடுகளோடு ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இந்திய அரசின் உச்சநீதிமன்றம் இந்தியா சத்திரமல்ல என்று சொல்லுவது மாந்தநேயத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. வடநாடு விவகாரத்தில் காவல்துறை ஊழியர்கள் வழக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதை ஜாதிய மோதல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனை கடந்து நம்ம காவல்துறையை கண்டித்து போராட்டம் பண்றது சரியா? இது ஒரு நிலைப்பாடு முழுக்க ஏற்புடையது இல்லைன்னு சொல்றீங்களா? வடகாடு சம்பவம் தொடர்பாக இப்போது நாங்கள் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையை அணுகி அனுமதி பெற்று நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை. ஆதிதிராவிட சமூகத்தினருக்கு உரிய அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலை அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதையொட்டி நீண்ட காலமாக அவர்களின் பயன்பாட்டில் உள்ள பொது இடத்தையும் அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த இடத்தில் உரிமை கோருவது அநீதியாகும். வேண்டுமென்றே தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி அது. ஆகவே அதிகாரிகள் அதில் முறையாக நீதிமன்றத்தில் தலையீடு செய்து ஆதிதிராவிட மக்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கே மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அந்த கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம். அடுத்து ஆதிதிராவிட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 6 பெண்கள் உட்பட 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 3 இருசக்கர வண்டிகள் முற்றாக எரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீடு எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகளையும் கூட வெட்டியிருக்கிறார்கள். 2 கார்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு தொடுத்து அதிலே கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. காவல்துறை அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த பொய் வழக்கில் ஆதிதிராவிடர்களையும் இணைத்து பிணைத்து சிறைப்படுத்திய அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.